வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். எவ்வளவோ நாடுகளுக்கு மத்தியில் நம்ம இந்திய நாட்டோட பெருமையை என்ன நம்ம சொல்லுவோம்னு பார்த்தா, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், நாங்கள் உறவுகளோடு நாங்கள் இருப்போம், இன்னொன்று ஒருவனுக்கு ஒரு தீங்கிற ஒரு கோட்பாடோடு இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். இதெல்லாம் முன்ன உள்ள காலத்தில் இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த ஜென்ரேஷன்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது, அதாவது பெரியவங்களுக்கு கண்டாவே எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு கண்டிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் அரவணைப்பும் இருக்கும். கண்டிப்பு தான் அதிகமாக தெரியும். ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷனில் அன்பு அரவணைப்பும் அதிகமாக இருக்குது. நாம் அனுபவித்த அந்த கஷ்டங்கள்ல அந்த கடுமையும் நம்ம குழந்தைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி நிறைய பெற்றோர்கள் தட்டி கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. இதோட விளைவு தான் இன்னைக்கு இது சேலத்தில் நடந்த ஒரு விஷயம். அதாவது என்னதான் ஒரு வசதியான ஒரு தகப்பனாக இருந்தாலும் அந்த தகப்பனையை கூட கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு மகன், அதாவது இருக்கிற சொத்தெல்லாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இது பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம், எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஜென்ரேஷனு. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை. அதுதான் இந்த இப்போ உள்ள சமுதாயத்தோடைய ஒரு நிலை. இந்த குழந்தை வேலு இவர் 68 வயது. இவர் எங்கே இருக்கிறாருன்னா, இவர் சேலத்தில். ஆனால் இன்னைக்கு இல்லை. அவர் பிப்ரவரி 16ஆம் தேதி அவருடைய மகன் அவருடைய வீட்டில், அதாவது பெரம்பலூரில், அங்கே அவருடைய வீட்டில் சரமாரியாக அவரை அடிக்கிறாரு. இந்த காட்சி எல்லா வீடியோலையும் எல்லாரும் பார்த்துருப்போம். அது அவங்க வீட்டு சிசிடிவியில் இருந்து பதிவான விஷயம். எந்த அளவுக்கு ஒரு பெற்ற ஒரு தகப்பனை இந்த அளவுக்கு ஒரு கிக் பேக் மாதிரி, ஒரு மணல் மூட்டையை குத்துற மாதிரி அந்த 68 வயது முதியவரை அவன் பேர் சக்திவேல். அதாவது அப்பாவுடைய உரிமையை எந்த அளவுக்கு நிலைநாட்டுறான் பாருங்க. குழந்தைகளோட மகன் சக்திவேலு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. உட்காந்துட்டு இருக்காரு அவர் வீட்டு, அதாவது போர்ட்டிகோல அங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவரை போட்டு அந்த அடிக்கிறான். அதுலேயே அவர் நிலக்கழிஞ்சு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய அந்த சொத்து, அவர் ஒரு சாகோ, அதாவது அந்த சாகோ பிளான்டேஷனு, ஜவ்வரிசி தயாரிப்பாங்க, அதுவும் நெல் பிளான்டேஷன் இதையும் வச்சுருக்காரு. இதில் தனக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் அவங்க அப்பாவோட கேட்டு பார்த்துருப்பார் போல இருக்கு. அவர் இந்த மகனுடைய நிலைமையை பற்றி நல்லா தெரியும். அது எப்படி கையாளுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப மறுத்திருக்காரு போல இருக்கு. அதனால அவங்க அப்பா கொடுக்கலன்னு அடித்து சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான்னா, கடத்த ஒரு 2, அதாவது சில வாரங்கள் கழித்து, அதாவது பிப்ரவரியில் தாக்கப்பட்டவர் ஏப்ரல் 18ஆம் தேதி அவர் இறந்திருக்காரு. இந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏப்ரல், அதாவது 25ஆம் தேதி அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அங்கே உள்ள காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவருடைய மகன் இவரை கண்மூடித்தனமாக மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பார்க்கவே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இது நிறைய இப்போ ரொம்ப அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா போச்சு.
இன்னும் நிறைய நியூஸ் இது சம்மந்தமாக இது ரிலேட்டடாக இன்னொன்று இப்போ ஒரு ரொம்ப சில்லி ரீசனுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பசங்க ரியாக்ட் பண்ணுறது என்ன சொல்கிறது. இது போல தான் பெங்களூரில் ஒரு சம்பவம். அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு இரும்பு ராடால் அடித்து அவன் வந்து கொலை பண்ணிட்டான். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தயாரிக்கலை அப்படிங்கிற காரணம். ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. இரவு அவன் படுக்க போயிட்டான். அவங்க அம்மாவும் அதோட அவங்க வந்து காலையில் அவங்க எந்திரிக்கல. அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் இத்தனைக்கு டிப்ளமா படிக்கக்கூடிய அந்த பையன் பெங்களூரில், அதாவது கேஆர்புரம் அங்கே அந்த இடத்துல அங்கே ஒரு டிப்ளமா படிக்கக்கூடிய அந்த பையன் காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மா வந்து எழுந்து டிஃபன் செய்யலை அப்படிங்கிறதுக்காக கோபமாக அயன் ராட் எடுத்து அடிச்சிருக்கான். அதில் அவங்க வந்து நிறைய ப்ளீட் ஆகி இறந்துட்டாங்க. அதன் பிறகு அவனே அங்கே உள்ள கேஆர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டான். இந்த மாதிரி நான் வந்து எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன் அப்படிங்கிறது. ரொம்ப சில்லி ரீசன். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு புரிதலும் இல்லை. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஆத்திரம் வந்து எந்த அளவுக்கு தன்னிலையை மறக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். பல விஷயங்கள் நடக்கிற மத்தியில் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பெற்றவங்களை வந்து முதியோர் இல்லத்துக்கு தள்ளாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே இருந்து எந்த அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸு அவங்க பெற்றோர்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த குழந்தைங்களெல்லாம் வளர்த்ததுக்கு உண்மையிலே ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.